அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஇடி, டிஆர்பி அப்படி எந்த தமிழ் எக்ஸாம் கேட்டாலும் அதற்கு முக்கியமாக தேவைப்படுற தமிழ் தகுதி தேர்வுக்கு உண்டான முக்கியமான ஒரு 25 கேள்விகள் ஒவ்வொரு வீடியோவிலும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 25 கொஷின் இருக்குது. நான் கொஷின் மட்டும் சொல்லுவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 25 கொஷினுக்கும் உண்டான ஆன்சரை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் 25 கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த 25 கொஷினுக்கு உண்டான ஆன்சர் இந்த வீடியோவோட கீழே கடைசியாக ஆன்சரையும் நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா உங்களோட தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது, எந்த அளவுக்கு உங்களோட செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ நீங்கள் படிச்சிருக்கீங்க, எவ்வளோ கொஷின்லாம் தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த 25 கேள்விகளுக்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இப்போ ஒரு மார்க், மொத்தம் 25 மார்க் இருக்குது. ஸோ இந்த 25 கொஷின் என்னென்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஆன்சரை நோட் பண்ணிவிட்டு கடைசியாக கொடுக்குற கீ ஆன்சருக்கும் நீங்கள் சொன்ன ஆன்சருக்கும் எத்தனை ரைட்டாக வருது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜி.யு. போப், கால்டுவெல், வீரமாமுனிவர், பாவாணர். இதில் எது ஆன்சர் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிங்க. கேள்வி நம்பர் 2, பைங்கூழ் என்பதனை பிரித்தெழுத கிடைப்பது எது? பசுமை கூட்டல் கூழ், பைம் கூட்டல் கூழ், பசு கூட்டல் கூழ், பை கூட்டல் கூழ். எது ஆன்சர் அப்படிங்கிறத இதையும் நோட் பண்ணிக்கிங்க. இரண்டாவது கேள்விக்கு. மூன்றாவது கேள்வி, தண்டமிழ் ஆசான் சாத்தன், நன்னூர் புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள், கபிலர், திருவள்ளுவர், கம்பர். இந்த கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணிக்கிங்க. அடுத்து, தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறது நீங்களே கரெக்டாக ஆன்சர் சொல்லலாம். ஆப்ஷன் ஏ சிவன், பெருமாள், முருகன், விநாயகர். இந்த கேள்வி நிறைய இதில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு உண்டான ஆன்சர் நோட் பண்ணிக்கிங்க. நாலாவது கேள்விக்கு. அடுத்த 5வது கேள்வி, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ துரைமாணிக்கம், ஆப்ஷன் பி சுப்புரத்தினம், ஆப்ஷன் சி ராசகோபாலன், ஆப்ஷன் டி முத்தையா. இந்த நாளில் எது ஆன்சர் அப்படிங்கிறத 5வது கொஷினுக்கு நோட் பண்ணிக்கிங்க. கொஷின் நம்பர் 6, 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ அகநானூறு, ஆப்ஷன் பி புறநானூறு, ஆப்ஷன் சி நற்றிணை, ஆப்ஷன் டி குறுந்தொகை. இந்த நாளில் எது ஆன்சர் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த 7வது கேள்வி, தேம்பாவணி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ H.A. கிருட்டிணப்பிள்ளை, வீரமாமுனிவர், குணங்குடி மஸ்தான் சாஹிபு, அதுக்கப்புறம் ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா உமறுப்புலவர். இந்த 4 பேரில் தேம்பாவணி நூலின் ஆசிரியர் யார் என்பதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8வது கேள்வி, செம்மொழி தமிழ் மாநாடு முதலில் எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி கோயம்புத்தூர், ஆப்ஷன் டி திருச்சி. ஆன்சரை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து 9வது கேள்வி, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இக்கூற்றா யாரோடது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், வாணிதாசன், நாமக்கல் கவிஞர். இந்த 4ல் ஆப்ஷனை நோட் பண்ணிக்கிங்க. சரியான ஆன்சரை. 10வது கேள்வி, செந்தமிழ் ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவனைய பாவாணர், மறைமலை அடிகள், பெருஞ்சித்திரனார், திருவிக்கா. இந்த 4 ஆப்ஷனில் யார் அப்படிங்கிறத நீங்களே கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. 11வது கேள்வி, திருக்கோவையார் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ மாணிக்கவாசகர், ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர், ஆப்ஷன் சி திருநாவுக்கரசர், ஆப்ஷன் டி சுந்தரர். 12வது கேள்வி, பொருந்தாத சொல் கொடுத்துருக்கிறதுல எது பொருந்தாத சொல் அப்படிங்கிறத பார்த்துங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம். இந்த 4ல் எது பொருந்தாத சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. 13வது கேள்வி, தமிழின் முதல் களஞ்சியம் என போற்றப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ சதுரகராதி, சபிதான சிந்தாமணி, ஆப்ஷன் பி திவாகர நிகண்டு, ஆப்ஷன் சி சூடாமணி நிகண்டு, ஆப்ஷன் டி. 4ல் எது ஆன்சர்? அடுத்து 14வது கேள்வி, நிறைய பேருக்கு தெரிஞ்ச கேள்வி. இந்த கேள்வியானது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா டிஇடி ஸ்டார்டிங்கில் கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நடத்துகிறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்லேயே கேட்டது. தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ வாணிதாசன், ஆப்ஷன் பி கண்ணதாசன், ஆப்ஷன் சி முடியரசன், ஆப்ஷன் டி சுரதா. 15வது கேள்வி, உயர்ந்த என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆப்ஷன் ஏ வினையச்சம், பி பெயரச்சம், சி தொழிற்பெயர், டி வினையாளனையும் பெயர். 16வது கேள்வி, இதுவும் நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தமிழ் தாத்தா என்று அன்போடு அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ உவே சாமிநாதையர், சி வை தாமோதரனார், ஆப்ஷன் சி வஉசி, ஆப்ஷன் டி சுப்பிரமணிய சிவா. 17வது கேள்வி, சிலப்பதிகாரத்தில் உள்ள மொத்த காதைகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் ஏ 25, பி 30, ஆப்ஷன் சி 35, ஆப்ஷன் டி 40, ஆப்ஷன் டி 40. இதில் 4ல் எது ஆன்சர் நோட் பண்ணிக்கிங்க. 18வது கேள்வி, பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள வேதாரண்யம் மாவட்டம் எங்குள்ளது? ஆப்ஷன் ஏ நாகப்பட்டினம், ஆப்ஷன் பி திருவாரூர், ஆப்ஷன் சி தஞ்சாவூர், ஆப்ஷன் டி கடலூர்.
19வது கேள்வி, நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம் என்ற சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், சி கவிமணி, ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். 20வது கேள்வி, திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் ஏ 100, ஆப்ஷன் பி 133, ஆப்ஷன் சி 150, ஆப்ஷன் டி 1330. இதில் எது ஆன்சர் நோட் பண்ணிக்கிங்க. 21வது கேள்வி, உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எது? குறவஞ்சி, ஆப்ஷன் பி பல்லு, ஆப்ஷன் சி தூது, ஆப்ஷன் டி பரணி. இந்த சிற்றிலக்கிய வகைகளில் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எது? 22வது கேள்வி, பஞ்சபாண்டவர் ரதங்கள் அமைந்துள்ள இடம் எது? கிட்டத்தட்ட இது 6வது பாடத்தில் இருக்குது. ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம், ஆப்ஷன் பி மாமல்லபுரம், ஆப்ஷன் சி தஞ்சாவூர், ஆப்ஷன் டி மதுரை. இதை 4ல் எது ஆப்ஷன்கிறத நோட் பண்ணிக்கிங்க. 23வது கேள்வி, நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ மணிமேகலை, ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி வளையாபதி, ஆப்ஷன் டி குண்டலகேசி. 24வது கேள்வி, வீரமாமுனிவர் இயற்றிய தமிழ் அகராதி எது? ஆப்ஷன் ஏ சதுரகராதி, ஆப்ஷன் பி பேரகராதி, ஆப்ஷன் சி செந்தமிழ் அகராதி, ஆப்ஷன் டி தமிழ் அகராதி. இதில் வீரமாமுனிவர் இயற்றிய தமிழ் அகராதி எது? இந்த வீடியோவோட கடைசி கேள்வி 25வது கேள்வி, பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் டி கவிமணி. 25 கேள்விகள் இதோட முடிந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் 25 கேள்விக்கும். இந்த 25 கேள்விக்கும் உண்டான ஆன்சரை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு ஆன்சர்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. இதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விடை குறிப்பு. முதல் கேள்விக்கு ஆன்சர் கால்டுவெல், 2வது கேள்விக்கு பசுமை கூட்டல் கூழ், 3வது கேள்வி இளங்கோவடிகள், 4வது கேள்விக்கு முருகன், 5வது கேள்விக்கு துரைமாணிக்கம், 10வது கேள்விக்கு தேவநாய பாவாணர், 11வது கேள்விக்கு மாணிக்க வாசகர், 12வது கேள்வி கம்பராமாயணம், 13 அபிதான சிந்தாமணி, 14வது கேள்விக்கு ஆன்சர் வாணிதாசன், 15வது கேள்விக்கு ஆன்சர் பெயரச்சம், 6வது கேள்விக்கு நற்றிணை, 7வது கேள்விக்கு வீரமாமுனிவர், 8 கோயம்புத்தூர், 9 பாரதிதாசன். அடுத்த 10க்கெல்லாம் சொல்லிட்டோம். அடுத்தது 14வது கேள்வி வாணிதாசன், 15வது கேள்விக்கு பெயரச்சம், 16 ஊவே சாமிநாத ஐயர், 17வது கேள்விக்கு 30, 18 நாகப்பட்டினம், 19வது கேள்விக்கு பாரதியார், 20வது கேள்விக்கு 133, 21வது கேள்வி பல்லு, 22வது கேள்விக்கு ஆன்சர் மாமல்லபுரம், 23வது கேள்விக்கு சிலப்பதிகாரம், 24வது கேள்விக்கு சதுரகராதி, 25வது கேள்விக்கு பாரதியார். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடத்தில் நம்ம 25 கொஷினை படிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான ஆன்சர்னு சொல்லியிருக்கோம். இது ஜென்ரலாக இதில் ஒரு 10-15 கொஷின்கள் ஏற்கனவே தெரிந்த கொஷின் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது, 25க்கு 25 உங்களால் சொல்ல முடிந்ததா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு 25 கேள்விகளோடு சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் எதுவும் பிழை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லலாம். தேங்க்யூ.